குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் நமஸ்காரம் டு த லெஜெண்ட்ஸ். அவங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் தி ஸ்டேஜ் வித் தெம். ஸ்வஸ்திகாவோட என்னுடைய ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட 2 decades, 20 வருஷமாக நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம். முத டியூஷனுக்கு வந்தோம். எங்கள் பேட்சே வந்தோம், கிட்டத்தட்ட 8 பேர் வந்தோம். அதுக்கப்புறம் அது 15 பேர் கிட்ட இருந்துச்சு. ஒரு செஷனில் வந்து எங்கள் பேட்ச் ஃபுல்லாகவே உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். அங்கிள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், ஆன்ட்டி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். என்னோட அம்மா வந்து ஆன்ட்டியோட ஸ்டூடெண்ட்டு. பத்தாததுக்கு நாங்கள் கொஞ்சம் நெஞ்ச லூட்டி இல்லை. இப்போ உட்காந்துருக்கும் போது தான் எங்களுக்கு அந்த நினப்பெல்லாம் வருது. இங்கேயே சாப்பிடுவோம், ஆன்ட்டி எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க நிறையா டைமு. ஒரு சில டைம் என்னை பிக்கப் பண்ண ஆள் வரமாட்டாங்க, வீட்டில் கொண்டாந்து ட்ராப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ தான் அது ரொம்ப கொஞ்சம் சமீபத்தில் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. அங்கிளோட கிளாஸ் வேறு லெவலில் இருக்கும். பயங்கர விஷயங்கள். ஒரு சின்ன டவுட்டு கேட்டால் சலிக்காமல் அதை எத்தனை தடவை வேணாலும் சொல்லித்தருவார் அங்கிள். ஸ்வஸ்திகா எனக்கு இன்னொரு வீடு மாதிரி. எப்போ தோணுதோ ஃபோன் பண்ணுவேன், வருவேன். இப்பயும் அங்கிள்கிட்ட கன்சல்டிங்கெல்லாம் வந்தால் வந்துட்டேன் ஃப்ராங்க்லின், வந்துட்டேன் கிளின்டன், என்னோட தம்பி. யார் கேட்டாலும் ஓகே, உடனே அங்கிள் வந்து நோ சொல்லாமல் அக்செப்ட் பண்ணுவாங்க. எந்த கைடன்ஸ்னாலும் கொடுப்பாங்க. மோரோவர் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்வஸ்திகா மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாருமே ஷேர் பண்ண மாதிரி யாருமே கொடுக்க முடியாத விஷயங்கள அங்கிளும் ஆன்ட்டியும் சேர்ந்து இத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வி ஆர் க்ளோஸ் டு 3 decades. இன்னும் பல வருஷங்கள் நிறைய மாணவர்கள், எனக்கு எல்லாருமே புது ஃபேஸ். நான் கடைசியாக ஒரு 20th annual டேக்கு வந்து ஸ்பீச் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாம் புது ஃபேஸாக இருக்காங்க. டீச்சர்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். அதனால் நிறைய பேர்த்த இங்கே வர்றதுக்கு முன்னாடி அண்ட் ஆஃப்டர் ஸ்வஸ்திகா, இங்கேருந்து ஸ்வஸ்திகா விட்டு போகும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்கங்கிறத பார்ப்போம். இப்போ கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து வீடியோ கால் பண்ணியிருந்தேன். அப்படி ராயிஸும் வந்து ஆன்ட்டியோட ஸ்டூடெண்ட்டு. ரொம்ப சந்தோஷப்பட்டான். பட் நான் இடையில இன்டர்வியூ பண்ணக்கூடாதுன்ட்டு ஜஸ்ட் லெஃப்ட். அப்படியே அப்புறமா பேசிக்கிறேன்ட்டு வச்சுட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் கெட்டிங் பேக். எல்லா வருஷமும் நாங்களும் வருவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ